வணக்கம். நாளை ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். நாளை சிவபெருமானை தரிசிப்பது நல்லது. வெள்ளி சனி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷ ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் நன்மையை தரும். ஆனால் 7 சனி ஆரம்பிக்குது. அதற்கான பரிகாரத்தை ஆரம்பிச்சாச்சு. அது முதல் சுற்றா 2வது சுற்றா அப்படிங்கிறத பார்க்கணும். 24 வயசு முடிஞ்சிருச்சு அல்லது 24 வயசில் இருக்கிறீங்கன்னா அது இப்போ 7 சனியாக இருந்து உங்களுக்கு மேஷ ராசியாக இருந்தால் 2வது சுற்றா தான் இருக்கும். 2வது சுற்றா இருந்தால் பரவாயில்ல, இருந்தாலும் பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். இந்த 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி, 7, 6 தெற்கு மேற்கு நீலம் பச்சை சனி. ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். என்ன பண்ணணும்? 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி, திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளி காடே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு ரொம்ப அலட்டலாக இருக்கிற, மனசு நல்லா இல்லாதப்ப சொல்லிடுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆமாம், நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த 2 நாளும் இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சனி பகவான் இன்னும் 2.5 வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. எல்லாவற்றிலும் லாபம் உண்டு. அது சனி. சந்திரன் இந்த வெள்ளி சனி 2 நாளும் உங்களுக்கு உதவியாக இல்லை. பதட்டம், வீண் செலவு, தடுமாற்றம், அலட்டலை தர்றார். பணிவு முக்கியம், பரிகாரம் முக்கியம் சொல்லிட்டோம். நிதானம். ஆம், ராகுவும் இன்னும் 9 மாதத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். லாபத்தை பெருக்குவார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த 2 நாளும் சிறப்பாக இல்லை. கவனம். 3 நட்சத்திரத்திற்கும். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வெள்ளி, 7 மேற்கு நீலம் சனி. ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். 2 நாளுமே சூரியனுக்கும் அம்மனுக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை 2 நாளுமே சொல்லணும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, வக்ரனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி. சுந்தரன் ஆஞ்சநேயர், வக்ரன் ராகு. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. 2 நாளும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்க. புரியுது புரியல வேண்டாம் யோசிக்காதீங்க, படிச்சிருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். இந்த 2 நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி, மறந்துடாது. மிதுன ராசிக்கார நேயர்களை, வெள்ளி சனி 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய பிரவிபலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கிறது. வெள்ளி சனி 2 நாட்களும் நல்லா இருக்கு. கலக்குங்க. அப்புறம் என்ன, திருவாதிரையிலே பிறந்தவர்கள் சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 6 கிழக்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி, 2, 1 வடக்கு தெற்கு பச்சை நீலம் சனி. ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். என்ன பண்ணணும்? 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி, திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளி காடே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு ரொம்ப அலட்டலாக இருக்கிற, மனசு நல்லா இல்லாதப்ப சொல்லிடுங்க.
குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆமாம், நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த 2 நாளும் இல்லாமற் போகும் உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். சந்திரன் உதவி செய்கிறார். சனி ஏற்கனவே உதவிக்கு வந்துட்டார். அஷ்டம சனி விலகிடுச்சு, சூப்பர். அது ராகு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஆனால் நல்ல வேலையாக உங்களுக்கு லக்கு. மே மாதம் கடைசி வரைக்குமே ராகு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ராகுனுடைய தொல்லையும் குறைஞ்சி போச்சு. மொத்தத்தில் இந்த வருஷமே கடகத்துக்கு நல்லா தான் இருக்குது. ராகுவினாலையும் சனியினாலையும் சந்திரனும் இந்த 2 நாளும் ஹெல்ப் பண்ணுறார். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். 2 நாளும் சிறப்பு, உயர்வு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தயவு செய்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் போடுறது நல்லது. போட்டு பாருங்கள், அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் வழிபாடு முக்கியம். என்ன பண்ணணும்? 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி, திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளி காடே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசு ரொம்ப அலட்டலாக இருக்கிற, மனசு நல்லா இல்லாதப்ப சொல்லிடுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆமாம், நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த 2 நாளும் இல்லாமற் போகும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. அஷ்டம சனி வேற, 7ஆம் இடத்து ராகு வேற. எனவே கவனம், வழிபாடு முக்கியம். அலட்டல் வேண்டாம், கர்ப்பம் வேண்டாம், பணிவு முக்கியம். தோற்று போவதை உங்களால் தாங்க முடியாது. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை, வெள்ளி 2 மேற்கு நீலம், சனி. பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போடுறதுனால கெடுதலை தடுக்கலாம். ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். 2 நாளுமே சூரியனுக்கும் அம்மனுக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை 2 நாளுமே சொல்லணும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, வக்ரனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி. சுந்தரன் ஆஞ்சநேயர், வக்ரன் ராகு. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. 2 நாளும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்க. புரியுது புரியல வேண்டாம் யோசிக்காதீங்க, படிச்சிருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். இந்த 2 நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. மறந்துடாது. கன்னிராசிக்கார நேயர்களே, வெள்ளிக்கிழமை சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியமும் நிதானமும் 3 நட்சத்திரத்திற்கு வெற்றியை தேடித்தரும். நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. சனிக்கிழமை சிறப்பாக இல்லை. கண்டச்சனி வேற. 6ஆம் இடத்து ராகு எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை செப்டம்பர் வரைக்கும் குறைக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 7ஆம் இடத்து சனி உங்களுக்கு நன்மையை தரவில்லை. அதாவது சனிக்கிழமையான இன்னைக்கு நன்மையை சந்திரனும் தரவில்லை. எனவே வழிபாடு முக்கியம். பண விஷயத்தில் கவனம், பேச்சிலே நிதானம். அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. வெள்ளிக்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, சாப்பிட கொடுங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருவெம்பாவை படித்து பாருங்கள். என்னதான் இருக்குது, கோயிலிருந்து படிங்க. புரியுது புரியல, தெரியுது தெரியல, கண்டுக்காதீங்க, படிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த வெள்ளிக்கிழமை இல்லாமற் போகும். சனிக்கிழமை உங்களுக்கு வழிபாடு முக்கியம்.
என்ன பண்ணுறது? ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, அனுமனே போற்றி, அருக்கனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு உளுந்தில் ஏதாவது செஞ்சது, வடை, இட்லி, தோசை, ஏதாவது பணியாரம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், அல்லது மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர், பிரமாதம், வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வெள்ளி சனி 2 நாளுமே, சனி வேறு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரா, இன்னும் 2.5 வருஷத்துக்கு உங்களை ஒன்றும் எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லையை குறைச்சி விட்றார். அப்புறம் என்ன, இந்த 2 நாளும் வேறு நல்லா இருக்குது. என்ன வெள்ளிக்கிழமை காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு இருக்கும். எங்களை கேட்டால் பகல் 12 மணி வரைக்கும் முக்கிய முடிவு வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பகல் 12 மணிக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை முழுக்க சூப்பர் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் வெள்ளிக்கிழமை பகல் 12 மணிலேருந்து 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நிறம் எது, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சனிக்கிழமை அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம், பண விஷயத்தில் கவனம். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், கவனம். சார் வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு சார் ஆரம்பிக்குது? ரிஸ்க் எடுக்க வேணாம், 2 நாளும் பொறுமை. வெள்ளி சனி உத்தரட்டாதியிலே பிறந்தவர்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன்? உத்தரட்டாதியினுடைய தலைவர் சனி, அதனால் சொன்னோம். மொத்தத்தில் 2 நாளும் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. சார் அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு, நாங்கள் மறுக்கலை. 4ஆம் இடத்து ராகுவை குரு பார்க்குறார், அதனால் 4ஆம் இடத்து ராகுவும் தொல்லையை குறைச்சிட்டார், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சந்திரன் இந்த 2 நாளும் உங்களை காலி பண்ண பார்க்குறார், ஜாகிரதை. அவ்வளோ புரிஞ்சா சரி. ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். 2 நாளுமே சூரியனுக்கும் அம்மனுக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை 2 நாளுமே சொல்லணும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, வக்ரனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி. சுந்தரன் ஆஞ்சநேயர், வக்ரன் ராகு. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். 2 நாளும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்கள். புரியுது புரியல வேண்டாம் யோசிக்காதே, படிச்சிருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். இந்த 2 நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி, மறந்துடாது. 2 நாளும் உங்களுக்கு உங்கள் மேலே பொறாமல் இருக்குது, மற்றவங்களுக்கு அது பாதிக்கும். ஆமாம்மா, மனசுக்குள்ளே சில மந்திரங்களை 2 நாளும் சொல்லுங்க. ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பரந்தாமனே போற்றி. 2 நாளும் சொல்லுங்கள். மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை படியுங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும், உறுதி. விநாயகருக்கு தீபம் போடவும் மறந்துடாதீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், அல்லட்டல் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வெள்ளி, 6 வடக்கு பச்சை சனி. அர்த்தாஷ்டம சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு, அதனாலே சனிக்கிழமை பரிகாரம் முறையாக பண்ணிடணும் சொல்கிறோம். ஆம், அர்த்தாஷ்டமம்னா 4ல் சனி. ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால வழிபாடு முக்கியம். 2 நாளுமே சூரியனுக்கும் அம்மனுக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்களை 2 நாளுமே சொல்லணும். ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி, வக்ரனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி. சுந்தரன் ஆஞ்சநேயர், வக்ரன் ராகு.
இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். 2 நாளும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்கள். புரியுது புரியல வேண்டாம் யோசிக்காதீங்க, படிச்சிருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். இந்த 2 நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி, மறந்துடாது. மகர ராசிக்கார நேயர்களே, வெள்ளிக்கிழமை சூப்பரோ சூப்பர், வெற்றி உயர்வு சந்தோஷம், நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு உண்டு, கல்லகிறீங்க. அப்புறம் என்ன, அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. உங்கள் பிடிவாதம் ஜெயிக்கும். சனிக்கிழமை நல்லா இல்லை, சந்திரன் உதவி அல்ல, பதட்டம் தடுமாற்றம் குழப்பதிகம். சார் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, மறுக்கல. 2ஆம் இடத்து ராகுவை குரு பார்க்குறார், அதனாலையும் தொல்லை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியா இல்லை. சனிக்கிழமை வீண் வீம்பு, வீண் அலட்டல், வீண் கர்வத்தினால வம்பு வரும். வழிபாடு முக்கியம், ஜாகிரதை. அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. வெள்ளிக்கிழமை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, சாப்பிட கொடுங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மாணிக்க வாசகர் அருளி இருக்கிற திருவெம்பாவை படித்து பாருங்க. என்னதான் இருக்குது, கோயிலிருந்து படிங்க. புரியுது புரியல, தெரியுது தெரியல, கண்டுக்காதீங்க, படிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த வெள்ளிக்கிழமை இல்லாமற் போகும். சனிக்கிழமை உங்களுக்கு வழிபாடு முக்கியம். என்ன பண்ணுறது? ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, அனுமனே போற்றி, அருக்கனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு உளுந்தில் ஏதாவது செஞ்சது, வடை, இட்லி, தோசை, ஏதாவது பணியாரம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், அல்லது மாணிக்க வாசகருடைய சிவபுராணம் படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்லா இருக்குது, பிரமாதம். வெள்ளி சனி 2 நாளும் உங்கள் விரைபலமான தைரியம் ஜெயிக்கும். அப்புறம் என்ன, சதயத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுறது நல்லது. சதயத்தினுடைய தலைவர் ராகு, ராகுவனுடைய தலைவர் அம்மன். ஞாபகம். 2 நாளும் உங்களுக்கு உங்கள் மேலே பொறாமல் இருக்குது மற்றவங்களுக்கு, அது பாதிக்கும். ஆமாம்மா, மனசுக்குள்ளே சில மந்திரங்களை 2 நாளும் சொல்லுங்க. ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பரந்தாமனே போற்றி. 2 நாளும் சொல்லுங்கள். மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை படியுங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விநாயகருக்கு தீபம் போடவும் மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், வெற்றி உயர்வு சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெள்ளி சனி 2 நாட்களுமே உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். உங்களுக்கு 7.5 சனி, ஜென்ம சனி. ஆனால் உங்கள் ராசிக்கு தலைவர் குருங்கிறதுனால தொல்லைகள் ரொம்ப குறைவு. போன விரையச்சனி 12ஆம் இடத்து சனியை விட உங்கள் ராசியிலே சனி இருக்கிறது பரவாயில்ல. ராகு 12ஆம் இடத்துல இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால தப்பிக்கிறீங்க. இந்த 2 நாளும் சூப்பர், வெற்றி சந்தோஷம். ஆமாம், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அவன் விநாயகருக்கு சனிக்கிழமை தீபம் போடுறது நல்லது. ஏன்? உத்திரட்டாதியினுடைய தலைவர் சனி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், சனி. 2 நாளும் உங்களுக்கு உங்கள் மேலே பொறாமல் இருக்குது மற்றவங்களுக்கு, அது பாதிக்கும். ஆமாம்மா, மனசுக்குள்ளே சில மந்திரங்களை 2 நாளும் சொல்லுங்க. ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பரந்தாமனே போற்றி. 2 நாளும் சொல்லுங்கள். மாணிக்க வாசகருடைய திருவெம்பாவை அல்லது தேவாரம் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை படியுங்க. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விநாயகருக்கு தீபம் போடவும் மறந்துடாதீங்க. நேயர்களே, இந்த வெள்ளி சனி 2 நாட்களும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.